Thank you, people. நம்ம இதுக்கப்புறம் delay இல்லாம we'll move to the release of the film. First, I would like to call upon Gayatri. Please join us on the stage for the release. I will call Vamsi immediately, please. All right, Vamsi, please join Gayatri. நான் வந்து இந்த படத்தை வந்து காயத்ரி கேமியோஸ் அப்படிங்கிற ஆர்டிஸ்ட்க்கும் வம்சிங்கிற ஒரு ரொம்ப சின்ன பையனுக்கும் இருந்த ஒரு ஃபேசினேஷன் அண்ட் அவங்களுக்குள்ள இருந்த ஒரு ரொம்ப அழகான உறவில், ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட் உறவில், ஒரு ஃப்ரெண்டாக இவங்க ரெண்டு பேரும் இருந்த ரிலேஷன்ஷிப் தான் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக டேர்ன் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் யூ கைஸ். லெட்ஸ் கால் அப் ஆன் த க்ரூ. டேவிட், who did the music for the film, please join us. சக்தி அண்ணா இந்த மூவிக்கான லைவ் சவுண்ட்ஸ் அண்ட் கம்ப்ளீட் அசிஸ்டிங் அண்ட் வம்சியோட கம்ப்ளீட்டாக ஹெல்ப் பண்ணி கொடுத்த ஷூட்க்கு சக்தி அண்ணா தான். வி ஆர் ஸோ ஹாப்பி டு ஹேவ் யூ ஹியர் டுடே அண்ணா, ப்ளீஸ். அஸ்வின், போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஃபுல்லாக வம்சியோட சப்போர்ட் பண்ணி இதை ஹெல்ப் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ். கைஸ், சேது, பிரிங் த இந்த படத்தை வந்து காயத்ரி கேமியோஸ் ரிலீஸ் பண்ண எல்லாரும் சேர்ந்து ஒன்றா ரிசீவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஐடியா. அம்மாவையும் எழுத்தாளர் மொழிபெயர்ப்பாளர் ஷைலஜாவையும் மேடைக்கு அழைக்கிறேன். இன்னைக்கு இந்த ஸ்க்ரீனிங் பாசிபிளாக இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்க நரன் அண்ணா, ப்ளீஸ் ஸ்டேஜ்க்கு வாங்க. எங்களோட அண்ணனா ஃப்ரெண்டா டீ கடையில் நின்று எல்லாருக்கும் கால் பண்ணி இதை ஃபிக்ஸ் பண்ணலாம், இதை பண்ணலாம் தம்பி, பண்ணிடலாம் தம்பி அப்படின்ற முழு சப்போர்ட்டையும் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அண்ணா. ஆர்டிஸ்ட் ராகவ் சார், சவுண்ட் இன்ஜினியர் செந்தில் சார், பிரபு காளிதாஸ் அண்ணா, அனுராதா ஆனந்த் மேம், பழனிக்குமார் அண்ணா, சிபி சார், உரு தருண், கௌதம் வாஸ்தேவ், please join us on stage. For the release, guys, please join us on stage. Jayarani ma'am, actor Ramakrishnan sir, documentary filmmaker Sam Anna, Rattasachi movie or director Rafiq sir, Rohini Mani artist, please join us on stage, ma'am. Costume designer Elmadi ma'am, please join us on stage. Bhaskaran doctor, please be on stage. இந்த ஃபிலிம்க்கு கடைசி நேரத்தில் முழுசாக எங்களுக்கு உட்காந்து சப்டைட்டில் பண்ணி கொடுத்த கணேஷ் அண்ணா, ப்ளீஸ் ஜாயின் அஸ். பழனி அண்ணா ஐயா, ப்ளீஸ். Thank you so much everybody. இந்த படம் இன்னிலேருந்து யூடியூப்பில் 7 o'clockலேருந்து ஸ்ட்ரீம் பண்ணுறோம். ப்ளீஸ் கோ வாட்ச் அண்ட் ஷேர் இட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து ஓடிடியில் இதை செல் பண்ணுறதில்ல. வி ஆர் நாட் கோயிங் எனிவேர் தேர். வி ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் திஸ் அப்படின்ற ஜோனில் வி ஹவ் டிட் திஸ். ஸோ ஃப்ரம் டுடே இட்ஸ் கோயிங் டு பி அவுட். ரொம்ப ஒரு அழகான ஒரு பதிவாக இருந்துச்சு. ஆக்சுவலாக எதிர்பார்க்கல, ஒரு மெடிடேட்டிவாக இருந்துச்சு. கேமரா, மியூசிக் எல்லாமே அருமையாக இருந்தது. ஒரு ஆர்டிஸ்டோட மைண்ட் செட்டு, அந்த அவங்க இன்னராக என்ன ஃபீல் பண்ணுறாங்க எல்லாமே நல்லா இருந்துச்சு. அது அழகாக காட்சிப்படுத்தின விதத்தில் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த சில ஷார்ட்ஸ், அந்த ஏரிக்கரையில் இருக்கலாம், சில எப்படி ஒரு கமர்ஷியல் சினிமாவுக்கு சில ஷார்ட்ஸ் எல்லாம் இருக்குமோ அது பொறுமும் இருந்துச்சு. மியூசிக்காகவுமே அந்த எலிவேஷன் எங்கேயுமே ஒரு 1 hour போன விதமே தெரியல. அழகாக ஒரு சூப்பராக இருந்துச்சு. வம்சிக்கு என்னோடய வாழ்த்துக்கள், மற்ற டீமுக்கும். ஆக்சுவலாக டாக்குமெண்ட்ரி வந்து ரொம்ப மெடிடேட்டிவாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லா ஃப்ரேமும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு.
So I just saw the film and இது வந்து ஒரு ரொம்ப மெடிடேட்டிவான ஒரு ஃபீலிங் இந்த படத்துக்கு. அண்ட் அவங்க சொன்ன அவங்க தாட்ஸும் அவங்க ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஆர் எல்லாருக்குமே அப்ளை பண்ணுற மாதிரி தான் சொன்னாங்க. அண்ட் வாட் இஸ் பியூட்டிஃபுல் இஸ் அவங்களோட மிஸ் காயத்ரியோட ஒரு கிளாரிட்டி இருக்கு இல்லையா, அவங்க எவ்வளோ சிம்பிளான ஒரு சென்டென்ஸில் இல்லை சிம்பிளான வார்த்தைகளை ரொம்ப டீப்பான விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து ரொம்ப கிளாரிட்டி இருந்தால் தான் அந்த மாதிரி பேச முடியும். அது ஒன்று. அண்ட் த டைரக்டர் ஹஸ் டன் சச் அ ஃபேபுலஸ் ஜாப் ஆஃப் அவங்கள வந்து அவங்களாவே விட்டுட்டு எதுவுமே இன்டர்ஃபியர் பண்ணாமல் அவங்க அந்த ஒரு இன்டிகிரிட்டி ஒரு ஆனஸ்டியோட எடுத்த ஒரு ஃபிலிம். ஐ வாஸ் வெரி மூவ்ட் அட் வெரி மெனி பாயிண்ட்ஸ். ஏன்னா நிறைய இடத்துல அவங்க சொல்கிற சிம்பிளான விஷயங்கள்ல அவ்வளோ ட்ரூத் இருக்குது. அண்ட் it'll apply for everyone and every thing. So thank you so much for the film. I really enjoyed it. Thank you. வணக்கம். எனக்கு இந்த படத்தில் வந்துட்டு இருக்கிற அமைதி, அப்புறம் அதனோட ஃபிலாசபிக்கல் தாட்டு, அப்புறம் கேமரா யூஸ் பண்ண அந்த கலரிங், அதில் கொஞ்சம் கூட விடாமல் ரொம்ப ஷட்டிலாக பல விஷயங்கள் வச்சுருக்கிற விதம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த நேரத்தில் நான் வம்சியோட அம்மாவை ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் நான். ஆனால் அந்த வார்த்தை கூட தேவையில்லைன்னு தோணுது எனக்கு. இன்னும் ஷட்டிலாகவே இருக்கலாம் அப்படின்னு தோணுது. என்ன ப்ரௌடு, ஒரு நிறைவாக இருக்கேன் அப்படின்னு தான் தோணுது. இப்படி தான் சொல்லணும்னு தோணுது. இந்த படம் உருவாகிட்டு இருந்த நாட்கள்லேருந்து நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஒரு நாள் காலையில் 3 மணிக்கு எழுந்துச்சு பைக் எடுத்து நான் வெளியில் போயிட்டு வரேம்மா அப்படின்னு சொன்னான். இப்போ எனக்கு இருக்கிற லேசான அந்த பயத்தில் நான் வந்து என்ன இப்போ போய் வெளியில் போகிறேன் அப்படின்னு கேட்டபோது, இல்லைம்மா நான் போயிட்டு வரேன் 2-3 நாள் போவேன் அப்படின்னு சொன்னான். செகண்ட் டே வந்து கொஞ்சம் ஷார்ட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட காமிச்சான். அந்த காமிச்ச டைமில் வந்து நான் வந்து த வெஜிடேரியன் நாவல் படிச்சுட்டு இருந்தேன். அந்த வெஜிடேரியன் நாவல் படிச்சுட்டு இருந்தபோது அதில் வர்ற 3 போர்ஷனாக அந்த நாவல் எழுதியிருப்பாங்க. அதில் வர செகண்ட் போர்ஷன் வந்து ஒரு பெயிண்டரை பற்றினது. அந்த நாவல் படிச்சுட்டு இந்த பெயிண்டிங் பார்த்தபோது எனக்கு வந்து ரொம்ப ரிலேட் ஆச்சது. ரொம்ப அழகாக ஒரு பெயிண்டிங்கை புரிஞ்சுக்க முடிகிற ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு அந்த நாவல் கொடுத்துச்சு. அதே டைமில் வம்சி வந்து நிறைய ஃபோட்டோஸ் கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தான். ரெண்டும் எனக்கு ஒரே மாதிரியான ஒரு மனநிலை தான் இருந்துச்சு. ஆனால் இந்த படங்கள் வந்து ஒரு 10-20 இடத்துல ஸ்க்ரீன் பண்ணியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில். இன்றைக்கி தான் இது வந்து இங்கே நடக்குது. ஆனால் என்எஃப்டிசியில் இந்தியா முழுக்க ஒரு 5 சிட்டிஸில் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த பர்சனலான ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பண்ணி பார்க்கும்போது நிறைய பேர் சொல்கிற ஒரு வார்த்தை, நான் ரொம்ப பெயினோடு வந்தேன், நான் ஹீல் ஆகி போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வம்சியோட கண்ணில் அப்படி ஒரு இன்னொருத்தர் ஹீல் பண்ணுற ஒரு அம்சம் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப அது கேட்க ஒரு அம்மாவாக நான் ரொம்ப நிறைவாக ஃபீல் பண்ணுறேன். அப்புறம் இது மாதிரி நிறைய படம் இருக்கணும் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன் எப்போவுமே. அவனுக்கு என்ன தோணுதோ, அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கோ, எதை வந்து தன் கண்ணுக்குள்ளே வச்சு பொத்தி பாதுகாக்கணும்னு நினைக்கிறானோ அப்படியான விஷயங்களை மட்டும் அவன் வந்து இந்த பிரபஞ்சத்தோடு இணைஞ்சு செஞ்சிட்ருக்கட்டும். அதுக்கான என் மகனுக்கான வாழ்த்துக்கள். ரொம்ப நாள் கழித்து ரொம்ப ரொம்ப மூவிங்காக ரொம்ப டச்சிங்காக ஒரு ஆர்டிஸ்ட்டை பற்றி, அவங்க வரைகிற பெயிண்டிங்கை பற்றி ரொம்ப சென்சிட்டிவான ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்தோம். அது டாக்குமெண்ட்ரி மாதிரியே இல்லை, ரொம்ப ரொம்ப அழகாக அவங்கள கொஞ்சம் கூட எந்த விதத்துலேயும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு படமாக இருந்தது. இதில் எனக்கு ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டியது, அவங்களுடைய வாழ்க்கையுடைய தத்துவத்தை வந்து அவங்க பெயிண்டிங் மூலமாக சொன்னாங்க. அது ரொம்ப அழகாக அதை பதிவு பண்ணியிருந்தாங்க. இன்னொன்று வந்து அந்த இசை, அந்த மியூசிக் வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அந்த அவங்களுடைய பெயிண்டிங்க்கும் அந்த எடுத்த அந்த டாக்குமெண்ட்ரிக்கும் காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி, அதை இன்னும் மெருகேற்ற மாதிரி அந்த மியூசிக் இருந்தது. ஓவரால் வந்து பயங்கரமான ரொம்ப டச்சிங், மூவிங், வெரி சென்சிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ். வம்சிக்கும் அந்த குழுவுக்கும் அந்த ஆர்டிஸ்ட் காயத்ரி கோமஸ்க்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. இந்த ஸ்டோரி ஆஃப் அ பெயிண்டிங் அப்படிங்கிற டாக்குமெண்ட்ரி பார்த்தோம். ரொம்ப பொயட்டிக்கான படம். காயத்ரி அதில் வந்து ஒன்று சொல்லியிருந்தாங்க, இது என்ன பற்றி இல்லை, இட்ஸ் அபவுட் அஸ் அப்படின்னு சொல்லி. ஒரு எழுதுகிற ஒரு ஆளாக, ரிசர்ச் பண்ணுற ஒரு ஆளாக வந்து வேற ஒரு பயங்கரமான பெர்ஸ்பெக்டிவை எல்லாத்தின் மீதுமே வந்து இந்த படம் கொடுத்துருக்கு.
ரொம்ப நல்லாயிருக்கு. இதை பார்க்க கிடைச்ச இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஆக்சுவலி த மூவி வாஸ் ஸோ குட். நான் வந்து பேசிக்காகவே ஒரு இன்ஜினியர் கம் ஆர்டிஸ்ட். நம்ம வந்து ஒரு ஜேர்னி வந்து ஒரு ஆர்டிஸ்டிக் ஜேர்னி வந்து ஏதோ ஒரு சம் கைண்ட் ஆஃப் மொமெண்ட்டில் தான் ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி ஒரு பேசிக் மொமெண்ட்டில் ஒரு சின்ன கிளிம்ஸ் மாதிரி ஸ்டார்ட் ஆன மாதிரி ஐ ஃபீல் திஸ் மூவி வாஸ் ஸோ ஒன் கைண்ட் ஆஃப் சொலிஸ்டிக் மூவி. ஒரு விதமான நம்மளோட ஹாப்பினஸ், எப்போவுமே ஒரு ஹாப்பினஸ் தேடியே நம்ம ஜேர்னி போகிற மாதிரி இல்லாமல் நம்மளோட ரியல் சோல் தேடி போகிற மாதிரி ஒரு ஜேர்னி மாதிரியே இருந்தது. நாட் வித் ஒன்லி ஃபார் மியூசிக், இட்ஸ் கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஆன் ஆர்ட். ஒரு ஆர்டிஸ்ட்டை இன்ஸ்பயர் பண்ணி இன்னொரு ஆர்டிஸ்ட் எடுக்கிறது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக எடுத்துகிட்டு போனது வந்து ரொம்ப அழகாக இருந்தது. இட்ஸ் கம்ப்ளீட்லி ரொம்ப அழகான மொமெண்ட்ஸை வந்து கேப்சர் பண்ணி ஒரு டாக்குமெண்ட் கொண்டு வந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பேசிக்காகவே நம்ம ஒரு விஷயமும் வந்து இன்ஸ்பயர் ஆகி தான் நம்ம வந்து கற்றுப்போம். அந்த இன்ஸ்பிரேஷனில் ஒரு ஸ்மால் இன்ஸ்பிரேஷனாக நம்ம சின்ன வயசுலேருந்து இன்ஸ்பயர் ஆன பர்சன்ஸை பார்த்து அவங்கள பார்த்து ஒரு விஷுவல்ஸை வந்து நம்ம ஒரு டெலிகாஸ்ட் பண்ணும்போது அது இன்னும் நம்மளை இன்னும் கான்ஃபிடெண்ட்டாகவும் வந்து நம்மளோட ஜேர்னி கரெக்டு தான் அப்படின்ட்டு கொண்டு வருது. அதுவும் இல்லாமல் நம்ம வே ஆஃப் அந்த சர்ச்ன்றது வந்து நம்ம ஒன் டைம் ஒன் பிரெத் அப்படின்ற ஒரு மொமெண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ரியலிஸ்டிக்காகவும் இருந்தது. அண்ட் ஆல்சோ இது என்னோட சோலோட கனெக்ட் ஆகிருந்த மாதிரி இருந்தது. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த டீம். அண்ட் இட் வாஸ் அ கம்ப்ளீட்லி சோலிஸ்டிக் மூவி. ரொம்ப அழகாக ஃபிலிம் மேக்கிங் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. கேமரா பார்க்கணுமா? ஓகே. என்னால் நம்பவே முடியல, நிஜமாவே இது ஒரு என்னது அவுட் ஆஃப் த வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்லணும். இங்கே என்ன சொல்கிறது, இவ்வளோ கலவரங்களுக்குள்ளே நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ இப்படி ஒரு படைப்பு உருவாகிறது வந்து ஒரு மேஜிக்கல் மொமெண்ட்டாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஒரு கம்ப்ளீட் ஹார்மனியை வந்து என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. காயத்ரியோட அந்த என்ன சொல்கிறது, ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி, அது அவங்க பேசுகிற அந்த யூனிவர்சல் கான்செப்ட் ஆஃப் ஒன்னஸ், அது இந்த எல்லையிலேருந்து உலகத்தோட அந்த எல்லையில் இருக்க மனிதர்கள், இல்லை இந்த பிரபஞ்சம், இந்த பால்வெளி முழுக்க இருக்க எல்லா பீயிங்ஸையும் கனெக்ட் பண்ணுற ஒரு கான்செப்ட் அவங்க பேசுகிறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறது, காம்ப்ளிமெண்ட் பண்ணுற ஒரு பொயட்டிக்கான விஷுவல்ஸ், ஒவ்வொரு ஃப்ரேமுமே ஒரு பெயிண்டிங்காக இருந்தது. அதுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி அந்த மியூசிக், அந்த சைலன்ஸ், அந்த நேச்சர், எப்படி சொல்கிறதுன்னு நிஜமாவே தெரில. இது ஒரு ரொம்ப மேஜிக்கலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நான் பார்த்தேன். வம்சி வந்து இவ்வளோ ஒரு ஆற்றலை, ஒரு பிரபஞ்ச ஆற்றலை உள்ள வச்சுருக்காருங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா நம்ம நிறைய தடவை அவரை பார்க்குறோம், பேசுகிறோம். பட் ஒரு படைப்பாக அது வெளியில் வரும்போது அது எப்படி எனக்கு புத்தாவோட நிறைய பேர் இந்த படம் பார்த்துட்டு மென்ஷன் பண்ணாங்க, லைக் ஒரு ஜென் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்ததுன்னு சொல்லி. ஆஸ் அ மெடிடேட்டர் எனக்கு வந்து உண்மையிலேயே அது கம்ப்ளீட்டாக ஃபஸ்ட்டு அந்த படம் தொடங்குகிற முதல் தருணத்துலேருந்து கடைசி தருணம் வரைக்கும் அந்த நிலையில் தான் வந்து இருந்தது. இதில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த அரங்கில் ஒரு 100 பேர் இருந்திருப்பாங்கன்னா அந்த 100 பேருக்கும் ஒரே விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கறது இருக்குல்ல நம்மளோட, அதுதான் அந்த இன்னர் ஜேர்னி அப்படிங்கிறது. ஏன்னா நீங்கள் அது ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக்காக மேலோட்டமான ஒரு கான்செப்டாக இருந்திருந்தால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபீலிங் இருந்திருக்கும், அதில் ஒப்பீனியன் ஒன்று இருந்திருக்கும். பட் இதில் வந்து எவ்ரி அதர் பர்சனோட ஃபீலிங் வந்து அந்த சிங்க்ரனைசேஷன் வந்து அவர் அந்த படத்தில் அச்சீவ் பண்ண ஒரு மேஜிக் தான் எனக்கு தோணுச்சு. ஸ்பீச்லெஸ் அப்படிங்கிறத விட அந்த சைலன்ஸ் இருக்குல்ல, அது சைலன்ஸ், ஒரு ஹார்மனி, அந்த ஒன்னஸ், அவங்க காயத்ரியோட அந்த ஃபிலசாபிக்கல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸை வந்து ரொம்ப
பியூட்டிஃபுல்லாக கடத்தியிருக்காங்க இந்த படத்தில். ஸோ அதுதான், இது அவுட் ஆஃப் த வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸ். என்னோடய வாழ்த்துக்கள். அந்த என்ன சொல்கிறது, ஒரு யங் டீம் வந்து இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்காங்க. இது உலகத்தோட எந்த மூலையில் இருக்க மனுஷங்க எந்த மாதிரியான ஒரு 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 இனம், ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட், ஒரு கல்ச்சுரல் பேக்ரவுண்டில் இருந்தால் கூட அப்படி ஒரு உலகளாவிய ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து இந்த படம் கொடுக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ மொத்த டீமுக்கும் என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம். நான் சிபி சக்கரவர்த்தி, விரிவுரையாளர், அரசு கவிஞர்கலை கல்லூரி, சென்னை. இந்த ஸ்டோரி ஆஃப் பெயிண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி காமஸ் அவங்களுடைய ஆவணப்படம் பார்த்தப்போ ரொம்ப பிரமாதமான ஒரு விஷயமா இருக்குது. இதில் முதல்ல வந்து ஒரு ஓவியர், அதுவும் ஒரு பெண் ஓவியரை ஆவணப்படுத்தணும்னு முடிவெடுத்த நம்ம வம்சியோடைய அந்த டீமுக்கும் கூட உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அதில் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய, நான் எப்படி கவனித்தேன்னா, அது காயத்ரி அப்படிங்கிற ஒரு ஓவியருடைய ஒரு ஆவணப்படம் மாதிரி இல்லாமல் ஒரு பொதுவான ஒரு ஓவியருடைய ஆவணப்படம் மாதிரி இருந்தது. அது முழுசாக எல்லாத்தையும் சொன்னோம்னா அதை முழுசாக மற்றவங்களுக்கு அது நம்ம அவுட் பண்ண மாதிரி ஆயிடும்னு நினைக்கிறேன். அவங்க சொன்ன ஒரு சில விஷயங்கள் வந்து ரொம்ப கேட்சிங்காக இருந்தது. அதாவது மியூசிக்கும் சைலண்ட்டும் ஒன்று அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாங்க. இன்னொன்று, இந்த ஆவணப்படத்தில் வந்து டெக்னிக்கலாக இவங்க அட்டன் பண்ண ஒரு விஷயம் வந்து அந்த கேன்வாஸை இழுத்து அடிக்கிறப்போ கண்டேக்கரோட சவுண்டு, அப்புறம் வந்து அந்த கேன்வாஸை வந்து சிசரில் கட் பண்ணுற அந்த சவுண்டெல்லாம் ரொம்ப டச்சிங்காக இருந்தது, ரொம்ப கேட்சிங்காக இருந்தது. அது ஒரு பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ இது யூடியூப்பில் பதிவு பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. தயவுசெய்து அனைவரும் பார்த்ததை பாராட்டும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வணக்கம். பொதுவாக இப்போ வம்சியை பற்றி நிறைய பேர் பேசுனாங்க. வம்சியோடைய அந்த மூவி மேக்கிங் எப்படி இருக்குது, அவருடைய ஃப்ரேம்ஸு, அது உள்ளார்ந்த கலர்ஸு எல்லாத்தையும் பற்றி நிறைய பேர் பெருமையாக பேசுனாங்க. நான் நீண்ட காலமாக வம்சி நல்லா எனக்கு தெரியுறதுனால வம்சி வைக்கிற அவருடைய எப்போவுமே ஒரு ரொம்ப நிதானமாக வம்சி இருப்பா. அப்படி வந்து அவசரப்படாமல் 2016 நான் திருவண்ணாமலையில் அவங்க வீட்டில் தங்கி வம்சி ஒர்க்கு நான் பண்ணும்போது வந்து அப்பப்போ நான் ஃபோட்டோஸ் எடுக்கணும்னு நான் விரும்புவேன். வந்து பர்சனலாக வந்து அப்படி அவங்களுடைய தோட்டத்துக்கு போகும்போது நான் கொஞ்சம் அவசரப்பட்டேன் வந்து. ஆனால் அப்படி இல்லைன்னா ஒரு மேஜிக் நிகழணும் அப்படின்னு சொன்னான் வந்து. எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, காயத்ரி காமியஸ் அவங்க இந்த மூவியில் பேசும்போது வந்து அவங்களும் அந்த வசனத்தை பயன்படுத்திருப்பாங்க. ஒரு மேஜிக்காக நம்ம வெயிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. இந்த கோ இன்சிடென்ட் இருக்குல்ல, இது பெரிய ஒரு இந்த மேஜிக் தான் இந்த டாக்குமெண்ட்ரியை வந்து இவ்வளோ ஒரு ஆர்ட் ஃபார்மாக ஒரு கலைத்தன்மையோடு கொண்டு வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் வந்து. என்னென்னா டாக்குமெண்ட்ரிங்கிறது வந்து இப்போ ரீசெண்ட் ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி நாகராஜ் மஞ்சுளி எடுத்த அந்த கொரோனா சம்மந்தமான ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்துருக்கேன் வந்து. இப்போ இந்த மாதிரியான ஒரு காலத்தை பிரதிபலிக்கிற கொரோனா காலகட்டம், ஒரு இயற்கை சீற்றங்களை பற்றியோ அல்லது நிலச்சரிவு, என்ன சொல்கிறது, புயல் காலத்தை பிரதிபலிக்கிறது, இப்படியானா காலங்களை பிரதிபலிக்கிற ஒரு டாக்குமெண்ட்ரி ஒரு வகை இருக்கும் வந்து. அது இல்லாமல் பர்சனாலிட்டி, ஒரு என்ன சொல்கிறோம், ஒரு ரைட்டரோவோ ஒரு பெயிண்டரோவோ ஒரு டைரக்டரோவோ டாக்குமெண்ட்ரி பண்ணும்போது அவங்களோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்கும். இது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக, நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாத, அதை உடைக்கிற மாதிரி தான் இந்த டாக்குமெண்ட்ரி இருந்துச்சு. டாக்குமெண்ட்ரி நான் சொல்ல முடியல வந்து. ரொம்ப ஒரு கலைத்தன்மை வந்து அவர்கிட்ட இருக்கிறது வந்து எனக்கு பெரிய ஆச்சரியம் இல்லை. ஆனால் அவருடைய நிதானத்துக்கு, அவருடைய உள்ளத்தனைய உயர் நீட்டம், வெள்ளத்தனைய மலர் நீட்டம், மாந்திரதம் உள்ளத்து அணைய உயர்வுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி வந்து அவனுடைய மனம் வந்து ரொம்ப உயர்வானது. வம்சியோட மனம்ங்கிறது வந்து அந்த உயர்வுக்கு இது வந்து ஒரு தொடக்கமாக தான் நான் பார்க்குறேன் வந்து. அவன் செல்ல வேண்டிய உயரம் இன்னும் மிகப்பெரிய உயரம் செல்வான். அவனுக்கு வம்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. ஐ எம் a visual artist. My name is Vijayaraghavan. I am a visual artist. வம்சி எனக்கு அதிகமாக பரிச்சயம் கிடையாது. ஸோ ஃபஸ்ட் டைம் என் நண்பர் தான், சிபி தான் கூட்டிகிட்டு வந்தார். அஃப்கோர்ஸ் ஐ நோ காயத்ரி கமோச் வெரி வெல். The story of painting, it is not documentary about one artist documentary things. It is the process of the entire artist life. அவர் என்ன ஒரு கேப்சர் பண்ணுறார் வம்சி இந்த படத்தில் வந்துட்டு, the beauty of coherence. கோஹிரன்ஸ்ன்னு சொல்கிறது வந்து இணை ஒத்துதல் அப்படின்னு சொல்லலாம் தமிழில். அது அருமையாக கையாண்டிருந்தார். அதை தாண்டி வந்துட்டு பார்த்திங்கன்னா
இது ஒரு ஜேர்னி தான். த ஸ்டோரி ஆஃப் பெயிண்டிங்கிறது அதிலே வந்துட்டு ஒரு இன்னொரு ஸ்டோரிஸ் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. அதை நல்லா கையாண்டிருந்தார். முக்கியமாக இந்த படத்தில் வந்துட்டு நான் அப்சர்வ் பண்ண விஷயம் வந்து என்னென்னா வந்துட்டு அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள், ஒரு உமன் ஆர்டிஸ்ட்க்கு உண்டான பேலன்ஸ் பண்ணுற விஷயங்கள், அவங்க ஹவுஸ் ஹோல்டு விஷயம், அந்த பிரெட் மேக்கிங் பண்ணுற காட்சிகளை வந்துட்டு மிகவும் பிரமாதமாக எடுத்திருக்காரு. ஓவராலாக வந்துட்டு இது சிறப்புமிக்க படம் தான் இது. இது வந்துட்டு வெறும் டாக்குமெண்ட்ரி இல்லாமல் ஒரு ஜேர்னியாக வந்துட்டு அதை வந்துட்டு அதை பண்ணி வச்சுருக்காரு, டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருக்காரு. ஒரு டாக்குமெண்ட்ரி மட்டும் கிடையாது, இட்ஸ் அ ஒர்க் ஆஃப் ஆர்ட் நான் சொல்லுவேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் என்டையர் டீம். தேங்க்யூ. வணக்கம். வம்சியுடைய ஸ்டோரி ஆஃப் த பெயிண்டிங் படம் பார்த்துட்டு வெளியே வந்தேன் இப்போ தான். அதாவது வம்சி சொன்ன மாதிரியான முக்கியமான விஷயம் தான் அந்த 2 பசி. ஒன்று வயிற்றுக்கான பசி, இன்னொன்று வந்து நம்ம வாழ்தலுக்கான பசி. இந்த 2 பசியுமே ஃபுல்ஃபில் பண்ண மாதிரி அந்த படம் என்னையுமே வந்து ரொம்ப மனதளவில் ரொம்ப நிகழ்ச்சி அடைய வச்சுது. இந்த படம் ரொம்ப அற்புதமாக, இசையும் வந்து அதுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணியிருந்துச்சு. ஃபிலாசபிக்கலாக காயத்ரி கேமஸ் பேசின நிறைய விஷயங்கள் வந்து என்னை வந்து நிறைய யோசிக்கவும் வச்சுது. ரொம்ப நல்ல படம், ரொம்ப மகிழ்ச்சியாக வெளியே வந்திருக்கேன். நன்றி. வணக்கம். எனக்கு வம்சியோட ஸ்டோரி ஆஃப் அ பெயிண்டிங் படம் பார்த்துருந்தோம். ரொம்ப முக்கியமான ஒரு வாக்காக இருந்துச்சு. ஒரு ஆர்டிஸ்டோட லைஃப்பில் பக்கத்தில் நின்று பார்த்த ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ரொம்ப பக்கத்தில் இருந்து ஒரு ஆர்டிஸ்ட் பேசுகிறது இதெல்லாமே கேட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. ரொம்ப முக்கியமான ஒர்க்காக இருந்துச்சு. தேங்க்யூ. என் பேர் குலசேகர். நான் ஒரு ரைட்டர் கம் ஃபில்ம் மேக்கர். இப்போ தான் வம்சியில் என்னுடைய 2 புத்தகங்கள் வந்திருக்கு. ஸோ சைலஜா சொல்லி தான் நான் இந்த ஸ்க்ரீனிங்க்கு வந்தேன். ஸ்டோரி ஆஃப் எ பெயிண்டிங், வம்சி டைரக்ட் பண்ண டாக்குமெண்ட்ரி ஃபில்ம். இது ஒரு பெயிண்டர் காயத்ரி கேமியூஸ் பற்றின ஒரு டாக்குமெண்ட்ரி. நம்ம என்ன பெயிண்டரை பற்றின இந்த டாக்குமெண்ட்ரி எந்த அளவு நமக்கு சுவாரஸ்யமாக இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு சின்ன கேள்வியோட நட்புக்காக வந்தேன். ஆனால் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாளாக இந்த படைப்பு என்னை ஆக்கிடுச்சு. ஏன்னா நான் ஒரு பேசிக் ஜென் மேன். எனக்குள்ளே வந்து பீயிங் இன் த மொமெண்ட், நோ டிஸ்கிரிமினேஷன், நத்திங் இஸ் எவ்ரிதிங், ஹியூமனிட்டி அண்ட் அன்கண்டிஷனல் லவ், இப்படி பயணிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த மனநிலையில் அவ்வளவும் அப்படியே துல்லியமாக இந்த படைப்பில் வந்து காயத்ரி கேமியூஸ் வெளிப்படுத்தியிருக்காங்க. இந்த இது வந்து யூடியூப்பில் வம்சி சேனலில் டெலிகாஸ்ட் ஆகுது. இதை நான் நிச்சயம் வந்து 4-5 டைம்ஸ் திரும்ப பார்ப்பேன். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் பார்க்குறப்ப இதில் புதுசாக அவ்வளோ விஷயங்கள் கிடைக்குங்கிறது எனக்கு முதைய தோணிடுச்சு. ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேயே நான் வந்து அவங்க வந்து லைட் ஏற்றிட்டு அந்த டார்க் அண்ட் லைட் ஷேடில் பண்ணும்போதே இது வந்து கிரேட் மூவின்றது எனக்கு பிடிபட்டுருச்சு. ஒரு படம் கமர்ஷியல், ஸ்லோ மூவி, நான் கமர்ஷியல் இப்படிலாம் பேசுகிறாங்க, அதெல்லாம் ஃபேக். உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங் மூவிஸ் எல்லாமே கமர்ஷியல் மூவிஸ் தான். கிளாசிக்ஸ் மூவிஸ் எல்லாமே கமர்ஷியல் மூவிஸ் தான். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். அந்த படத்துக்கு என்ன டிமாண்ட் பண்ணுதோ அது இது எடுத்துக்கிட்டு இருக்கு. பட் ஒரு நான் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்பிரிச்சுவலிசம் நான் வந்து யூனிவர்சலிசம்ங்கிற டேமை தான் காயின் பண்ணுவேன். ஏன்னா ஸ்பிரிட் மேலே புத்தருக்கு ஃபெய்த் கிடையாது. தெர் இஸ் நோ ஸ்பிரிட் இன் திஸ் வேர்ல்டு. அப்போது நான் வந்து யூனிவர்சலிசம்னு அது ஆல்டர்னேட் வேர்டு ஃபார்ம் பண்ணேன். அதை இந்த படத்தில் இன்ச்சு பை இன்ச்சு உணர்ந்தேன். அவங்க 2 இடத்துல கேஷுவல், ஒரு அரண்மனை இதை தாண்டி போகும்போது அதற்கு அப்பால் எப்பயுமே நமக்கு முன்னாடி ஒரு சுவர் இருந்தால் அதுக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு தெரியாது. ஆனால் இவங்களால் அதுக்கு அப்பால் போக வைக்கிது. அப்போது அவங்களுக்காக அவங்க வந்து அவங்க பண்ணிக்கிட்டு இருந்த ரெப்ரசன்டல் பெயிண்டிங்ஸ்லேருந்து எப்படி அப்ஸ்ட்ராக்ட் பெயிண்டிங்குள்ளே ட்ராவல் ஆகிறாங்க. அப்ஸ்ட்ராக்ட் பெயிண்ட் இஸ் நத்திங் பட் மைண்டு. இப்போது கிளாசிக்கல் சயின்ஸ் வந்து பிக்கர் பார்ட்டிகிள்ஸை படிக்கிறோம், குவாண்டம் மெக்கானிக்ஸு கண்ணுக்கு தெரியாத மைன்யூட் பார்ட்டிகிள்ஸை படிக்கிறோம். அப்போ குவாண்டம் பார்ட்டிகிள்ஸுங்கிறது வந்து மைண்டு.
கிளாசிக்கல் சயின்ஸில் படிக்கிற விசிபிள் பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் வந்து பாடி. அப்போது இவங்க டெமான்ஸ்ட்ரல் பெயிண்டிங்கிலேருந்து அப்ஸ்ட்ராக்ட் பெயிண்ட்டு பாடி டு மைண்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறாங்க. அது வந்து நத்திங்னஸ், ஒன்னஸ், ஒன் பிரத் எல்லாமே வெரி யூனிவர்சல் டேம். அவங்க யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய குவாண்டம் பார்ட்டிக்கிள் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. சூன்யத்தான்றது வந்து எந்த பார்ட்டிக்கிளுக்கும் தனித்த டேஸ்ட் கிடையாது. இதுதான் புத்தா சொல்லுது. அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை, ஒரு புரிதலை, எல்லா டிஸ்கிரிமினேஷன்ஸையும் ஹியூமனிட்டி அண்ட் அன்கண்டிஷனல் லவ் மூலமாக உதறிட்டு நம்ம ஒட்டுமொத்த யூனிவர்ஸினுடைய அம்சமாக நம்மளை உணரக்கூடியது. அந்த டிராயிங்கை வரைஞ்சது கூட நான் இல்லை, எல்லோரும் சேர்ந்து தான் வரைஞ்சிருக்கோன்னு அவங்க குறிப்பிடுற விஷயம். ரிவரை பற்றி அவங்க குறிப்பிட்றது, ஒன் மேன் கேனாட் ஜம்ப் இன் டு எ சேம் ரிவர் ட்வைஸ். அப்போது தொடர்ந்து நம்ம சூட்சுமத்தை கண்டுபிடிச்சிடலாம். விஸ்டமிக் எப்படி விஸ்டமிக்காக இருக்கிற அந்த அனுபவத்துக்கான இது. பட் ஆனால் அது இட்ஸ் அ நெவர் எண்டிங் இன்ஃபினிட்டிவ் நான்ஸ்டாப் ப்ராசஸ். அது தொடர்ந்து அது மாறுதலுக்கு உட்பட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம தொடர்ந்து சர்ச் பண்ணிகிட்டே இருப்போம், தேடி தேடி கண்டடைஞ்சிக்கிட்டே இருப்போம். தேடுவதும் கண்டடைவதும் தொடர் நிகழ்வு. ஏன்னா யூனிவர்ஸுக்கு வந்து எப்படி விளிம்பு இல்லையோ, எப்படி அதே போல் நம்மளுடைய சர்ச்சுக்கும் விளிம்பு இல்லை. ஆனால் அந்த சூட்சுமத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுதான் அன்கண்டிஷனல் லவ் அண்டு ஹியூமனிட்டி அப்படிங்கிற பாத்தில் நம்ம பயணிக்கிறப்போ எப்படி நம்ம வந்து ஒரு யூனிவர்சல் பீயிங்கை நம்மளை உணர்கிறோம். அப்போ நமக்குள்ளே இருக்கிற ஈகோ எப்படி நம்மளுக்குள்ளே டிமினிஷ் ஆகி நல்லிஃபை ஆகுது. நம்ம வந்து ஒரு மேஜிக்கல் ஹாப்பியஸ்ட் பீயிங்கை எப்படி மாறுறோம், எப்படி லிவ் இன் த மொமெண்ட்டுக்கு மாறுறோம். இந்த அனுபவத்தை இந்த ஆர்ட் மூலமாக அழகாக வம்சி வந்து காயத்ரி கேமியூஸ் கதாபாத்திரத்தின் மூலமாக, அவங்க வாழ்வியல் கதாபாத்திரத்தின் மூலமாக கொண்டு வந்திருக்கிறது வந்து அற்புதமான அனுபவம். இது வந்து இது வந்து ஓடிடியில் வரலாம், எங்கே வந்தாலும் மிகப்பெரிய வெற்றி அடையும். யூடியூப்பில் வந்தாலும் சரி, ஓடிடியில் கொண்டு வந்தாலும் சரி, மிகப்பெரிய வெற்றி அடையும். ஏன்னா இது அதே போல் இந்த படம் வந்து வம்சி வந்து நான் வந்து சில டிப்ஸ்லாம் கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் வெரி ஃபேண்டாஸ்டிக், டெக்னிக்கலாகவும் வெரி சவுண்ட் க்ரியேட்டிவ் ஒர்க். என்னென்னா இதில் வந்து ஒவ்வொரு ஃப்ரேமும், ஒவ்வொரு லைட்டிங்கும், ஒவ்வொரு நேச்சுரலாகவே பண்ணி அதுக்குள்ளே வந்து பொய்ட்டிக்காக அதுக்குள்ளே நிறையா நுவான்சஸ் இருக்குது. ஸோ அனுபவிக்கிறதுக்கு வந்து ஒரு டைம் பார்த்தா பத்தாது. இது வந்து மல்டிபிள் டைம்ஸ் பார்க்க வேண்டிய ஒரு படைப்பு. பார்க்க இன்னும் வந்து இது வந்து ஒரு நல்ல படைப்பு வந்து திரும்ப திரும்ப படிக்கும்போது, திரும்ப திரும்ப பார்க்கும்போது இன்னும் கூடுதல் இன்ட்ரெஸ்ட் தரும். ஒரு ஆவரேஜாக ஒரு சாதாரண மசாலா படைப்பு வந்து நீங்கள் திரும்ப திரும்ப பார்க்குறப்ப போரிங் ஆகிடும். ஆனால் இது வந்து போக போக இன்னும் அதனுடைய மகிழ்ச்சி கூடிக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த மாதிரியான ஒரு தரமான படைப்பு. அதுக்காக நான் வந்து காயத்ரி கேமியூஸ்க்கும் நம்ம வம்சிக்கும் இந்த அருமையான அற்புதமான அனுபவம் கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்த சைலஜாவுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். லவ் யூ. I am very happy to have done this project with this young, wonderful artist like Vamsi. We have a very profound and beautiful time together while shooting the film. And today I am very happy. I am seeing the film for the first time in big screen. And it has been wonderful to be here, to interact with the public, to be together with Vamsi and all the people who has been involved in doing this film. Thank you, everybody.